வசந்த பாலன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் அர்ஜுன் தாஸ் நடிக்கும் அநீதி ஜூலை 21 முதல் உலகமெங்கும். ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrowit.com அஸ்ட்ராலஜினாலே astrowit தாங்க. ஞானம் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு இந்த சீரியல்ல. ஏன் சார் எப்ப பாரு வைஃப் கூட சண்டை போட்டு லைட்டா அப்பப்ப அழுதுறீங்க வேற, ஏன்? எனக்கு பர்சனலா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இயக்குனர் சொல்றாரு, நாங்க செய்யறோம். போயா இப்போ நம்ம கூட ஆதி குணசேகரன் சார் இருக்காரு. ஹலோ சார், வணக்கம். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி சார் எல்லாத்தையும் இப்படி அப்படியே கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க, கைக்குள்ள வச்சிருக்கீங்க ஒரு ஃபேமிலியவே? எப்படி அது சாத்தியம்? கதை அப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கு, கதாபாத்திரம் அப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கு, இயக்குனர் அப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இயக்குனரோட தேவை அதுவா இருக்கு, அதை நான் அப்படியே பண்றேன். ஓகே. உங்க ப்ராஜெக்ட்ல பெண்கள் நல்லா படிச்ச பெண்களை நீங்க வீட்லயே வச்சிருக்கதா ஆடியன்ஸ் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களுக்கான பதில் என்ன சார்? கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கா? அவங்களுக்கான பதில் என்ன, 4 வருஷம் காத்திருக்கணும், அப்பதான் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். சீரியல் முடியுது இல்லையா, லாஸ்ட் கடைசி எபிசோட் முடிஞ்சு ரோலிங் டேட் போகும் இல்லையா, அப்பதான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஆதி குணசேகரன் என்ன பண்ணா, அதுக்கு என்ன அனுபவிச்சான், என்ன தண்டனை கிடைச்சது அவனுக்கு, பெண்கள் ஜெயிச்சாங்களா, அவன் ஜெயிச்சானா, அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க காத்திருக்கணும். இப்ப கதை போயிட்டு இருக்கு. இப்போ உங்க வீட்ல 4 மருமக இருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. நிஜமாலுமே ஒரு வீட்டோட மருமக இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க எது சொல்வீங்க? என்ன மாதிரி குவாலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்கணும்? வீட்டோட மருமகள் அந்த வீட்டோட இளம் தெய்வம், அதோட மூத்த தெய்வம்னா அந்த வீட்டோட அம்மான்னு சொல்லலாம். இளம் தெய்வம்னாக்கா அந்த வீட்டோட மருமக தான். அந்த வீட்டில் வாழுகிற பெண்கள் வேற வீட்டுக்கு வாழ போயிடுவாங்க, இந்த வீட்டுக்கு வாழ வர்ற பெண் அவ பெண்கள்ங்கிறது மக உன்னதமான ஒரு பிறவி, பெண் பிறவிங்கிறதே ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாரு கவிஞர் வைரமுத்து சார் கிழக்கு சீமையில படத்தில். பொம்பளைக்கும் ஆம்பளை, இது சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே, தவளைக்கும் பொம்பளைக்கும் 2 இடம் தானே அப்படின்னு. ஸோ பெண்கிறவ பாதி வரைக்கும் கல்யாணம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழணும், கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வாழ்க்கை வாழணும், பிறந்த வீடு புகுந்த வீடுன்ட்டு. ஸோ புகுந்த வீட்டில் ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு டெஃபனிஷனே கிடையாது. இந்த உலகம் எப்படி இருக்கணும், நீ எப்படி சொல்ல முடியும் நீங்க? அது மாதிரி தான் எல்லாமும் அவளாவே இருக்கணும். அந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும். அந்த வீடு அவதான், கணவன் அவதான், எல்லாமே மாமனார் மாமியார் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிற ஒரு குலவிளக்கா, ஒரு குத்து விளக்கா அந்த பொண்ணு இருக்கணும். ஆன் ஸ்கிரீன்ல இப்போ நீங்க அதட்டி பேசுறீங்க, அதெல்லாம் பண்றீங்க, அப்போ அழுகுறாங்க, அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியே கட் சொன்னே ஆஃப் ஸ்கிரீன்ல நீங்க ஏதாவது அவங்க கிட்ட சொல்வீங்களா, சும்மாமா தெரியாம கத்திட்டேன், இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் கான்வர்சேஷன்லாம் இருக்குமா? ஒரு ஆர்டிஸ்ட் என்ன கேட்கணும் தெரிய வேண்டாம், எதாவது கேட்பியா நீ? பிச்சு போட பிச்சு, அவ்வளோ உனக்கு மரியாதை. பயந்துட்டீங்களோ? ஆமா, லைட்டா சொன்னா இப்பெல்லாம் மிரட்டி கேட்டது, அதனால பயப்படாதீங்க, சும்மா விட. இந்த மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குமா ஆன் செட்ல எல்லாம்? கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிருவாங்க. என்னன்னா ஆக்டிங் தான், அவங்களுக்கும் ஆக்டிங் தெரியும், இருந்தாலும் நான் சடனா ஒரு சவுண்ட் விடுவேன், அது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். நான் கம்போஸ் பண்ணவே மாட்டேன் ஆக்டிங் எப்பயுமே. எதையுமே இதுக்கப்புறம் இதை பண்ண போறோம் கம்போஸ் பண்ணவே மாட்டேன். சடனா ஒரு இம்பாக்டா ஒரு விஷயம் பண்ணுவேன். ஆன் ஷாட்ல பண்ணுவேன். நான் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணும், நான் இதில் பேசியிருக்கிற நிறைய வசனங்கள் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த செகண்ட்ல தோணி பேசணும். அந்த சீனோட எண்டு சில நடுவில் ஃபுல்லப்பெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நிறைய அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமா ஒரு ஈவெண்ட்க்கு வர போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். CD23, அதாவது 30ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட் உங்களுக்கு ஆஸ் அ டிரெக்டராகவும் ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார். சின்னத்திரை டைரக்டர்ஸ் யூனியனோட 23ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிற ஒரு நிகழ்வு அது. இந்த வருஷமும் 23 தான். ஸோ ஆல்மோஸ்ட் 2001 ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கும். அது பிரமாதமான ஒரு யூனியன். ஆக்சுவலாக நான் பெரியதிரை இயக்குனர், அடிப்படையில் பெரியதிரை இயக்குனராக ஒரு 3 படங்கள் டைரக்ட் பண்ணி தான் நான் சின்னத்திரைக்கு வந்திருக்கேன் நடிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு சின்னத்திரை இயக்குனர் ஆகணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, சூப்பர். நீங்க ஏதாவது ஆன் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் சஸ்பென்ஸ். நாங்க நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டோம். சஸ்பென்ஸ் அந்த செகண்ட்ல பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்போட நாங்க சில ப்ரிப்பரேஷன்ல இருக்கோம். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா பண்ண போறோம். எனக்கு என்ன வருமோ, நான் என்ன பண்ண முடியுமோ, ஆடியன்ஸை நான் எப்படி என்டர்டெயின் பண்ண முடியுமோ அப்படின்னு எனக்கு ஒரு கேட்டகரைஸ் இருக்கு. அந்த கேட்டகரியில் நான் பண்ணுவேன். எனக்கு டான்ஸ் ஆட மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், அதை தாண்டி வேற ஒன்று செய்வேன் நான். ஞானம் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு இந்த சீரியல்ல. ஏன் சார் எப்ப பாரு வைஃப் கூட சண்டை போட்டு லைட்டா அப்பப்ப அழுதுறீங்க வேற, ஏன்? எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இயக்குனர் சொல்கிறாரு, நாங்கள் செய்கிறோம். இயக்குனர் மனைவி கிட்ட எப்பவுமே கோபமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு வாழ்க்கையில் பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் எனக்குன்னு வாட்ச ஒரு தம்பி, இதோ பாருங்க. போயா
அதான் பண்ணிட்டு இருக்கோம். நடிக்கல தம்பி, வாழ்றோம். நாங்க வரோம், நீங்க போங்க. பேசிட்டீங்கல்ல, இப்போ பேசுனேன். ஷார்ட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாருயா சார்? சார் தான் என்னையும் அமிச்சாருங்க. எந்த சார்? அதே சார் தான். நீ எந்த சார் சொல்றியோ அதே சார். ஏங்க உங்களுக்கு வேலை இல்லையா? அவரெல்லாம் கூப்பிட்டு ஏதோ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. இவரே கூப்பிட்டு எடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் நீங்க என்ன எடுக்கிறதுல தப்பே இல்லை கொஞ்சம் அந்த சார். போங்க சார், போங்க. பிரச்சனையெல்லாம் ஷார்ட் கூப்பிட்டாங்களா, போங்க வேணாம் தம்பி, போப்பா ரொம்ப பண்ணிட்டு போப்பா. எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். நானும் அதே தான். போப்பா. ரொம்ப மோசமான ஆளு. அண்ணா எடுங்க. போமா சார். சார் அனுப்புங்க சார். தம்பி போப்பா போப்பா. இப்படிதாங்க, இப்படிதான் எங்க செட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு மாதிரி நாங்கள் இல்லை. எல்லாருமே வந்து ஒரிஜினலாக அந்த அண்ணன் தம்பின்ற ஒரு அந்த ஃபீல்டில் தான் நாங்கள் எப்பவுமே இருப்போம். மோரலெஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. இங்கே வந்து நாங்கள் சீனியர் ஜூனியர் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து வெரி ஃப்ரெண்ட்லி செட். ஸோ நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். இப்போ வந்து உங்களுக்குலாம் அசால்ட்டாக வந்து இந்த எக்ஸ்பிரஷன் ஸ்விட்ச் பண்ணுறது வந்து ஒரு அப்படியே ஃப்ளோலே வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட கோவப்பட்டுங்க சொல்லிட்டே இருக்க, அதையே பேசிக்கிட்டு இருக்க. வந்தவன் வேலையை முடிச்சமான்னு போயிட்டே இருக்கணும், சரியா? சும்மா இங்கே நின்றுக்கிட்டு ரவுஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. இல்லை, நான் வந்து சும்மா தெரியாமல் அப்படிதான் போட்டேன். வேற ஒன்றும் எதுவும் பெருசாலாம் எதுவும் பண்ணல. நான் வந்து கேள்வியை முடிக்கிறதுக்குள்ளே இப்படி ஒரு நான் இது இல்லை, அப்படித்தான் நாங்கள் வந்து எப்பவுமே இந்த மாதிரி சாதாரணமாக போயிட்டே இருப்போம். இப்படி நீங்கள் திடீர்னு கேட்கும் இப்படின்னு வர்றது இது ஆக்ஷனில் வர்றது, அவ்வளோதான். இது இப்போ நீங்கள் அந்த பயம் வந்துருச்சுன்னா நான் கரெக்டாக நடிச்சிட்டேன்னு அர்த்தம். ஐயோ சார், நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம கூட வந்து கதிர் இருக்காரு. ஹாய் கதிர், எப்படி இருக்கீங்க? ஹலோ மேடம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு முக்கியமான ரோல். ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரிசெப்ஷன் எப்படி இருக்கு? ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆக்சுவலி எல்லாரோட என்னோட பேரை விட இந்த கதிர்கிற பேரில் தான் இப்போ கூப்பிடுறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஐம் ஹாப்பி வித் தட். ஸோ இப்போ வந்து டீமாக நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. எல்லாரும் வந்து இப்போ CD23 அப்படின்ற ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. அதுக்கெலாம் நீங்கள் வர போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ உங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்க போகுது அந்த ஈவெண்ட்டில்? ஆக்சுவலி இது வந்து எல்லா டிரெக்டர்ஸ்க்காக பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். அதில் கண்டிப்பாக நாங்கள் கலந்துப்போம். எங்களோட பார்ட்டிசிபேஷன் என்னென்னா ஆஸ் அ டீம் ஏதோ ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ஏதோ பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நாட் எட் டிசைடட். வில் லெட் யூ நோ சூன். சீக்கிரமே. அப்புறம் நீங்க ஏன் வந்து உங்க வைஃப் கூட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க சார்? ஆடியன்ஸ் எல்லாம் இது வந்து ஒரு பெரிய விஷயமா கேக்குறாங்க. இல்ல, சண்டை போடுறதுனால தானே பெரிய விஷயமா கேக்குறாங்க. சும்மாவே அப்படியே போய் சும்மா அப்படியே நின்றுட்டு தான் நல்லா இருக்குமா? கொஞ்சம் அடாவடியா கேரக்டர் அந்த மாதிரி தான். இட்ஸ் பிளே பாய் கேரக்டர். பிளே பாய் அண்ட் ரொம்ப ரகடான ஒரு பர்சன். ஸோ ஆனா வந்து அந்த ரகட் பாய் வந்து இப்போ அவங்க கிட்ட ஒரு ரொமான்டிக் டயலாக் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா உங்களுக்குள்ள கம்மி ரொமான்ஸ் தான் இருக்கு இல்லையா சீரியல்ல? ரொமான்ஸே இல்ல. ஆமா, ரொமான்ஸே இல்ல. சோ அதனால வந்து ஒரு சின்ன சும்மா ஒரு ஜாலியா ஒரு ரொமான்டிக் டயலாக் உங்க வைஃப்காக சொல்லணும்னா. ஓகே. நந்தினி, நந்து, உன்னை தாண்டி கூப்பிடுறேன், வா வான்னு சொல்றேன்ல, வாடி சொல்றேன், வா. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து உங்களோட அண்ணா ஆதிகுணசேகரனோட பெட்டு நீங்க தான் இல்லையா? ஸோ வந்து ஏன் அண்ணாக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க? எல்லாரும் எதிர்த்தாலும் நீங்க ஏன் அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க? இல்லை, சின்னலேருந்தே தூக்கி வளர்த்துருக்காரு இல்லையா? அவர் அப்படியெல்லாம் விடக்கூடாது. அம்மா என்னதான் வளர்த்துருந்தாலும் வந்து இந்த ஃபேமிலிக்கு ஒரு பேக் போனாக இருந்தவர் அண்ணா மட்டும்தான். ஸோ யார் அவரை விட்டு போனாலும் நான் விட்டு போக மாட்டேன். சூப்பர். நீங்க சேருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற ஏதாவது எனக்கே தெரியலங்க, அது டைரக்டர் தான் கேட்கணும் நீங்க. சரி, ஓகே. அண்ட் வந்து உங்க வீட்லயே வந்து நீங்க 4 மருமக இருக்கீங்க இல்லையா? ஸோ மற்ற 3 பேர்ல யார் உங்களோட ஃபேவரட்? எங்களோட ஃபேவரட் 3 பேர் தான் ஃபேவரட். அவங்க செல்லமா பார்ப்பாங்க என்ன. ஸோ 3 பேர் தான் ஃபேவரட் எனக்கு. ஓகே. ஆஃப் ஸ்க்ரீன்ல யார் கூட நீங்க நல்ல ஒரு ரேப்போல இருப்பீங்க? இவங்க கூட ஜாலியா இருக்கும் எப்பயுமே அப்படின்னா? 3 பேர் தான். நந்தினி அக்கா பாத்தீங்கன்னா செம்ம காமெடி பண்ணுவாங்க. பிடி மேம்க்கு ஏதாச்சும் சஜஷன் இருக்குன்னா நான் பிடி மேம் போவேன், மேம் இப்படி இதை எப்படி பண்றது. கனிஹா மேம் ஃபுல் ஜாலி, லைக் கூல் டைப்ஸ் மேம். ஸோ 3 பேர் ஒரு விதமா. ஓகே. இப்போ வந்து ஜனனி வந்து ஒரு விஷயம் வந்து ஆதிகுணசேகரன் கிட்ட சொல்லணும். இது வரைக்கும் வந்து ஆன் ஸ்க்ரீன்ல நான் அதை சொல்லலை, பட் வந்து பர்சனலா நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஜனனியா நீங்க வந்து என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எவ்ரி டாக் ஹேஸ் அ டைம். என்ன ஒரு ஜனனி டைமும் வரும், வெயிட் பண்ணுங்க. அதுதான். அண்ட் வந்து சக்திக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன்? சக்திக்கு என்ன சொல்றது,
சக்திக்கு நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். இஸ் a very great friend to ஜனனி. ஓகே. இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஸோ இஸ் a very great friend. இப்போ நம்ம கூட டைரக்டர் திருச்செல்வம் சார் இருக்காரு. ஹலோ சார், வணக்கம். உங்களை பிடிக்கிறது தான் சார் பயங்கர கஷ்டமா இருக்கு. பயங்கர பிஸியா ஓடிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு சீரியல் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கலாம், இல்லை இதுக்கு ஏற்ற மாதிரி கதையெல்லாம் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியன்ஸை. எப்படி அந்த பல்ஸை கிராக் பண்ணுறீங்க சார்? அதுதான் ஆடியன்ஸ் சொல்கிறீங்களா, அவங்க வாழ்க்கையிலேருந்து எடுக்கிற சில விஷயங்கள் தான் யதார்த்தமான இருக்கணுன்ற வகையில் தான் நான் கதை எழுதுறதும் திரைக்கதை அமைக்கிறதும். எப்பொழுதுமே எனக்கு தொடர்களுக்கு நான் கதை திரைக்கதை நானே தான் எழுதுவேன். அது எதுக்குன்னா வாழ்க்கையினுடைய அப்சர்வேஷன், அவ்வளோதான். பார்வை அவங்கள்ட்ட தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம அதை வாங்கி கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க வாழ்க்கையோட அதை ஒத்து பார்க்குறாங்க. அதனால தான் காரணம். ஸோ டிரெக்டர் அப்படின்ற ரோல் தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அவங்களுக்காக சேர்ந்து CD23 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து இப்போ இந்த மாதம் நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் உங்களோட பார்ட்டிசிபேஷன் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக என்னுடையதுன்னு மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம் பண்ணலான்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஆமாம். என்ன மாதிரி ப்ரோக்ராம் சார்? இல்லை, இப்போ எங்களுடைய கதாபாத்திரங்களோட நடிகர்கள் எப்படி பார்க்குறாங்களோ அதை எதிர்பாராத விதமாக ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு. அது இல்லாமல் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக எல்லாருமே ஒரு டேலண்ட் இருக்குது, சிங்கிங் இருக்குது, டான்ஸு, அதில் எல்லாமே கலந்துக்குவாங்க. ஏன்னா இயக்குனர்கள் தான் முக்கியமான கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மரியாதை பண்ணுற விதமாகவும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வசந்தபாலன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் அர்ஜுன் தாஸ் நடிக்கும் அநீதி ஜூலை 21 முதல் உலகமெங்கும். ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrowit.com அஸ்ட்ராலஜினாலே astrowit தாங்க.